கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபமுனுமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக பாவத்தை மன்னிக்க, அக்கிரமங்களை மன்னிக்க, சோதரம், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வர வேண்டிய நன்மைகள் திறக்கப்பட, வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல போட்டிருக்கு அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிற இந்த புதிய நாளில் கூட சில அதிசயங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களா? அற்புதம் நடந்து விடாதா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் சரீரத்தில், குடும்பத்தில், சொந்த வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில், ஊழியத்தில் நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதிசயத்தை காணப்படுகிற தேவன். செங்கடல் இரண்டாய் பிளந்த ஆண்டவர், உலர்ந்த தரையாய் மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர். இந்த புதிய நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு சில அதிசயமான உங்கள் வாழ்க்கையில் எல்லா செங்கடலையும் கர்த்தர் பிளப்பா. உங்கள் வாழ்க்கையில் எல்லா எதிரடையான வாழ்க்கையெல்லாம் மறுமலைமாக்கி ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி வல்லமையின் கர்த்தருடைய கரம் இந்த புதிய நாள் உங்கள் மேல் இறங்கி வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்ன பண்ணாராம்? ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஒரு நண்பனாக, சோதரன், எனக்கு சரியான ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க, அவங்க பிள்ளைகளை வழிநடத்த ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க? அந்த ஆலோசனை கேளுங்க. அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நித்தியத்துக்கு நேராக, ஆசுவத்துக்கு நேராக, சமாதானத்துக்கு நேராக, சந்தோஷத்துக்கு நேராக, மகிழ்ச்சிக்கு நேராக நடத்துகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன பண்ணார்? நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து என்ன பண்ணார்? தாவீதை எல்லா இடங்களிலும் காப்பாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போகிற இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை தேவ பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, என்ன பண்ணுவாராம்? நித்திய பிதாவாக இருக்கிறார். யுக யுகமாக நம்மளை ஆளுகை செய்கிறவர், நம்மோடு கூட எப்போதும் வருகிறவர். அது மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்துக்குள்ளே சமாதானக்காரராக இயேசு, சமாதான பிரபு. சோதரம். எந்தெந்த குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிற இந்த கால நேரத்தில் உடைக்கப்பட்ட குடும்பங்களை கூட கர்த்தர் சமாதானத்தின் பிரபு உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை ஆண்டவராக என் இயேசுவை ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சமாதானத்தை தேடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பலத்த கிரிகளை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்ன பண்ணுவாராம்? அந்த 9ஆம் அதிகாரத்தோட 3ஆம் வசனம், அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பின் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? மிக திரளாக மாற்றப் போகிறார், மகிழ்ச்சியை தரப்போகிறார், பெருக்கத்தை தரப்போகிறார். எப்பொழுது? இந்த பாலகுமனாக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது அநேக நன்மைகளை, அதிசயங்களை, சமாதானத்தை, சில ஆலோசனைகளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக முடி உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். எந்த விதமான சந்தேகமில்லை. நாம் கண்களை மூடி நாம் ஜெபமனுமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளிலே கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தராக இருங்க ஆண்டவரே. அப்பா, நித்தியமாய் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதிய புதிய காரியத்தை செய்கிற நித்திய பிதாவே, ஆண்டவரே சமாதானத்தை கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, குடும்பத்திலே, சரீரத்திலே எந்தவித பலவீனத்தில் இருக்கிறார்களோ ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகளை திரளாய் பெருக பண்ண போவதற்கு நன்றி. ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே,
ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.